பரவாயில்ல. நாங்கள் வன்னி மாவட்டத்தில் எங்களுடைய வாக்களிப்பினுடைய வீதம் 70 வீதத்துக்கு மேல் இந்த மக்கள் வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி அளிக்கப்படுகின்ற பட்சத்தில் 5 ஆசனங்களை நாங்கள் எடுக்க முடியும் என்று நம்புகிறோம். குறைஞ்சபட்சம் 4 ஆசனங்களாவது எங்களுக்கு கிடைக்கும். இந்த தேர்தல் ஊடாக நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கின்ற எங்களுடைய இந்த இன பிரச்சனைக்கான ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை காணுவதற்கு சர்வதேச சமூகமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய ஜனாதிபதி இந்த அரசாங்கமும் ஒரு இதய சுத்தியோட அதுக்கான ஒரு முன்முயற்சியை எடுக்கும். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் புதிய அரசாங்கத்தோடு எங்களுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை காண்பதற்கும் ஒரு நிரந்தரமான அபிவிருத்தியை, குறிப்பாக போரினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம், அரசியல் கைதிகளுடைய விடுதலை, காணாமல் போனவர்களுடைய பிரச்சனைகளை கண்டறிதல், மேல் குடியேற்றம், இன்னும் பல தேவைகளோடு எங்களுடைய மக்கள் இந்த வடக்கிலையும் கிழக்கிலையும் இந்த போருக்கு பிற்பாடு, போர் நடந்து 6 வருட காலமாக பல இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவற்றுக்கெல்லாம் இந்த வரப்போகிற இந்த புதிய அரசாங்கம் 5 வருட காலத்துக்குள் எவ்வளவு விரைவாக எங்களுடைய இந்த பிரச்சனைக்கு ஒரு அரசியல் தீர்வை காணுவதற்கு அரசாங்கம் எடுக்கிற முன்முயற்சிகளுக்கு நாங்கள் அதுக்கு பக்கபலமாக இருப்போம். அதுக்கு மேலாக இந்த நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பிய அனைத்து சர்வதேச சமூகத்தினுடைய ஒத்துழைப்போடு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வையும் சமாதானத்தையும் எட்டுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழு ஒத்துழைப்போடு நடக்கும். இருக்கிறது வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கிறது. இந்த தேர்தல் அமைதியான முறையில் தற்பொழுது செல்றமாறு அமைதியான முறையில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். எமக்கு நாம் தேர்தலில் போட்டியிடுறது இங்கே ஒரு நீதியை வன்னி மாவட்டத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்காகவும் ஒரு ஊழலற்ற ஒரு அரசு இயந்திரம் ஒன்று வன்னியில் இயங்க வேண்டும் என்பதற்காக தான் இங்கே நாம் போட்டியிடுகின்றோம். கடவுளை வேண்டிக்கிட்டேன். உண்மையாக இந்த கேள்வி ஒரு இதெண்டா என்னுடைய வாக்குப்பதிவுகள் கொழும்பில் இருக்குது. கொழும்பில் இருக்கிறதால இங்கே வாக்களிக்கக்கூடியதில் நான் நிலையத்தை பார்வையிடுவதற்காகத்தான் வந்துள்ளேன். இப்போதைக்கு சரி, அப்படி பார்க்கும்போது என்ன உணர்வு ஏற்படுது? உணர்வு ஒரு பதட்டமாக இருந்தா அல்லது ஒரு சந்தோஷம்? இல்லை, சந்தோஷமாக இருக்கு. எமது வெற்றி வாய்ப்புகள் நல்லா இருக்கிறதால ஒரு சந்தோஷமான நிலை தான் இருக்கின்றது. கடைசியாக ஒரு 2 நாட்களுக்கு முன்னுக்கு கடைசியான எங்களோட கூட்டத்தில் பிறந்திருந்தால மக்கள் ஆதரவில் பார்க்கல நல்ல சந்தோஷமாக தான் எனக்கு இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய உண்மையான அந்த உணர்வுகளை பாராளுமன்றத்தில் நாங்கள் எடுத்து கூறி ஒரு நல்ல தீர்வுக்கு, கடந்த காலத்தில் இருக்கிற இந்த நாட்டு பிரச்சனையிலே முக்கியமான பிரச்சனை தமிழர்களுக்கு உரிய உரிமை இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதுக்கு ஒரு நல்ல தீர்வு, அதாவது அது 2 தேசம் ஒரு நாடு என்ற அந்த கோதாவிலே நாங்கள் எங்களுடைய கருத்தை முன்வைத்து அதற்காகவே எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளும் இருக்கும். மக்கள் சுபிட்சமாக வாழுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் கட்டாயமாக உருவாக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் எங்கள் சக்தி முழுவதையும் பாவிப்போம். நல்ல மாற்றத்துக்கு தயாரான உணர்வோடு தான் நான் வாக்களிச்சிருக்கிறேன் என்னுடைய முதலாவது வாக்கை. அதே போல் இனி எங்களுடைய தமிழ் மக்களும் அந்த மாற்றத்தை நோக்கி வாக்களிக்க வேணும்னு சொல்லி என்னுடைய மனம் எதிர்பார்த்து கொண்டிருக்குது. எதிர்காலம் எங்கட கையில் தான் இருக்குது. தமிழர்களுடைய எதிர்காலம் ஒவ்வொரு தமிழ் மகனுடைய கையிலேயும் இருக்குது. ஆகவே அனைவரும் இந்த நேரத்தில் ஒன்றாக வாக்களிக்க வேணும்னு சொல்லி என்னுடைய மனம் பிரார்த்திக்கின்றது. அந்த நன்மையை நோக்கி நாங்கள் நகர வேணும், எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் காலடி எடுத்து வைக்கணுமென்ற அந்த எண்ணம் தான் என்னுடைய மனதில் இப்போ வேரூன்றி இருக்கின்றது. நல்ல சுமூகமான வாக்களிப்பு நடைபெறுகிறது. தேர்தல் கடமைகள் நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருக்கு. எந்த வித அசம்பாவிதம் இல்லை. தமிழ் மக்கள் சுறுசுறுப்பாக வாக்களிக்கிறார்கள். நாங்கள் நிச்சயம் ஒரு சீட்டை பெறுவோம். ஆனால் 2 சீட்டுக்கான முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
மக்கள் நாங்கள் நினைத்ததை விட வேகமாக வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். வரப்போகின்ற அரசாங்கம் 50க்கு 50 என்ற நிலையில் தெற்கிலே இருக்கின்றது. வடகிழக்கில் உள்ள கட்சியெல்லாம் அந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் என்பதை தீர்மானிக்கும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. முதல் முறையாக வங்கி சேவையிலிருந்து விலகி ஒரு அரசியல்வாதியாக தேர்தலை போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறேன். மக்களின் ஆதரவு அமோகமாக இருக்கின்றது. மக்கள் ஒரு மாற்றம் வேண்டுமென்று எதிர்பார்க்கின்றார்கள். துறைசார் வல்லுநர்கள் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்கள் வாக்களிக்கின்றார்கள். நான் இதோடு 10-12 வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வந்திருக்கின்றேன். மிகவும் அமைதியாகவும் சுமூகமாகவும் இந்த வாக்களிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனைய மக்களும் வாக்கு போடாத மக்களும் திரளாக வந்து ஆகக்கூடாது 75% வாக்குகளை போட வேண்டும். அதன் போடுவதன் மூலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலமாக்கலாம் என எனது ஆதங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் 8வது நாடாளுமன்ற தேர்தல் மிகவும் பரபரப்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் வவுனியாவில் 134 வாக்களிப்பு நிலையங்களில் விறுவிறுப்பாக வாக்களிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு கடமையில் போலீசார் மிகவும் காத்திரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வவுனியாவை பொறுத்தவரையில் காலநிலை வாக்களிப்புக்கு ஏற்ற வகையில் ஒத்துழைப்பாகவே இருப்பதால் மக்கள் சாரையாகவும் அணியாகவும் வந்து வாக்களிப்பதை எல்லா வாக்களிப்பு நிலையங்களிலும் காணக்கூடியதாக இருக்கிறது. மொத்தமாக 2,53,058 வாக்காளர்கள் வன்னி தேர்தல் தொகுதியில் தெரிவு செய்யப்பட்டிருக்கும் வாக்களிப்பதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த நிலையில் 6 ஆசனங்களுக்காக 252 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.